ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாஜக சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. அதன் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் முருகன். விவரங்களை வழங்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் முருகன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகளின் துப்பாக்கி சூட்டில் 26 பேர் பலியான நிலையில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிட்டு இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியது. பதில் தாக்குதலில் 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் இந்தியா மீது நடத்திய ட்ரோன் துப்பாக்கி சூடு ஆகிய தாக்குதலை முறியடித்து இந்திய ராணுவம் அதிரடியாக தாக்குதல் நடத்தியதில் பாகிஸ்தான் தாக்குதலை கைவிட கோரிய நிலையில் பிரதமர் மோடி இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி கூறி தமிழ்நாடு கமாண்டோ படை பாஜகவினர் மாவட்ட வாரியாக மூவர்ண தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஓசூரில் நடந்து வரும் தேசிய கொடி ஏந்திய நன்றி தெரிவிப்பு பேரணியில் பாஜக மாநில தலைவர் நாயனா நாகேந்திரன், முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றனர். சுமார் 2500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் இப்பேரணியில் பொதுமக்களுடன் கலந்து கொண்டு கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக இந்த பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து மழையிலும் இந்த பேரணி நடந்ததால் மழைக்கும் ஒதுங்காமல் இந்த பேரணி இந்திய ராணுவத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக மழையிலே நடந்தது. மேலும் மேடை அமைத்த இடத்தில் அனைவரும் வந்து மேடையில் அண்ணாமலை, முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் தற்போதைய தமிழக பாரதிய ஜனதா தமிழகத்தின் தலைவரும் நயனா நாகேந்திரன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். இவர்கள் சிறப்புரை ஆற்றும் போது பலத்த கரகோஷத்துடன் அங்கிருக்கும் பொதுமக்கள் அவர்களை வரவேற்பு நல்கினார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகன். மேலும் இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். Mataram! 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 Mataram!